ஃப்ரெண்ட் ஆப். இது ஒரு டேட்டிங் ஆப். இது வந்து ஸ்கேம்ன்னு சொல்லிட்டு நெறைய தரப்புல வந்து கூறப்பட்டுட்டு இருக்கு. ஆப்ஸ நீங்க யூஸ் பண்ணணும்னா, நீங்க வந்து பே பண்ணி தான் ஆகணும். அதாவது இது வந்து டேட்டிங் ஆப்ன்னு சொல்ட்டேன். டேட்டிங் ஆப்னா வந்து நீங்க வந்து ஒரு பெண்ணுகிட்ட வந்து நீங்க பேசுறதுக்கு பதிலா தான் டேட்டிங் ஆப்ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாரி நீங்க வந்து ஒரு 100 காயின்ஸ் நீங்க வாங்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அந்த 100 காயின்ஸோட ரேட் வந்து ரூ. 100 அப் டூ வந்து ₹150 வரையும் வந்து சொல்லப்படுது. அப்படி நீங்க ரூ. 150 குடுத்து நீங்க அந்த 100 காயின வாங்குனீங்கன்னா, 10 காயினுக்கு நீங்க வந்து ஒரு 5லருந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்க வந்து யாருன்னே தெரியாத ஒரு பெண்ணிடம் வந்து நீங்க பேசலாம். இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்னா, அந்த பெண் வந்து ஒரு ஏஐயா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு போட்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண நெறைய பேர் வந்து இத பத்தி ஸ்கேம்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், அத நம்மளால கண்டுபிடிக்கவே முடியுது. ஒரு ஆத்தென்டிக்காவே இல்லாத மாரி தான் அந்த கால்ஸ் இருக்காம். இதுல இன்னொன்னு என்னன்னா, நீங்க சேட் பண்ண முடியாது, வீடியோ கால்ஸ் பண்ண முடியாது. ஒன்லி வாய்ஸ் கால் மட்டும் தான் பண்ண முடியும். இதுலருந்தே தெரியுதுல்ல, ஃப்ரெண்ட் ஆப்ன்றது ஒரு ஸ்கேம் ஆப். பட் இருந்தாலும் நெறைய யூடியூப் சேனல்ஸ்ல இந்த ஃப்ரெண்ட் ஆப்ப வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க.